வணக்கம் கைஸ். பவர் வீடர் கியர் ஆயில் 140 ஆயில் சேஞ்சிங். அளவு வந்து 2 லிட்டர் கைஸ். கம்பெனிக்காரவங்க எம்டிஎம் பவர் வீடர் அளவு சொல்லியிருக்க 1/600 கைஸ். ஆயில் சேஞ்ச் பண்ணுறான். பழைய ஆயிலை ரிமூவ் பண்ணியாச்சு. பழைய ஆயிலை ரிமூவ் பண்ணிட்டு டைட் வைக்கிறான் கைஸ். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ 1 லிட்ரு ஊற்றுறேன் கைஸ். ஏன்னா 1/600 நமக்கு கிடைக்காது. 1.5 லிட்ரு வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி நம்மள்கிட்ட பழைய கேனில் வந்துட்டு 2 லிட்ரு வாங்கினதில் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ 1 லிட்ரு ஊற்றிக்கிட்டுருக்கேன் கைஸ். கியர் ஆயில் ஹோல்ஸ் சின்னதுனால பெரிய புனல் வைக்க முடியாது கைஸ். அதனால் சின்ன புனல். அதில் 1000 ml 1 லிட்ரு, அடுத்து 500 ml 1/2 லிட்ரு கேனு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மள்கிட்ட கொஞ்சம் ஆயில் இருந்ததையும் அதையும் சேஞ்ச் பண்ணுறோம் கைஸ். ஒரு லிட்ரு ஊற்றியாச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 1/2 லிட்ரு கேனு 500 ml. கேனு ஆயில் ஊற்றுறோம். $140 கியர் ஆயில். ஒன்று இன்ஜின் ஆயில் 600 ml. நெக்ஸ்ட்டு வந்து கியர் ஆயில், நம்ம உழுகிற கலப்பையில் வர்ற ஆயில். கேஸ் வீலு நம்ம கலப்பை மாட்டுறதுல ஆயில் மாற்றுறாங்க. 2 லிட்ரு அலவுடு. கம்பெனிக்காரங்க 1600 ml ஊற்ற சொல்லியிருக்காங்க. 500 ml ஊற்றிக்கிட்டுருக்கோம். 1.5 லிட்ரு இதோட முடியுது. இன்னும் 100 ml மட்டும் ஊற்றணும் கைஸ். 500 ml முடிஞ்சிச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்மள்ட்ட வாங்கின ஆயிலில் ஒரு 100 ml இருக்குது. அதை ஊற்ற போகிறோம். அடுத்து அந்த 100 ml ஊற்றுறோம் கைஸ். 1600 ml. மொத்தம் 1600 ml ஊற்றிட்டோம் கைஸ். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். தேங்க்யூ கைஸ். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ்.